வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்று முன் வந்த நிரந்தர வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு வந்து தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 10th குவாலிஃபிகேஷனுக்கு தனியாக, 12th குவாலிஃபிகேஷனுக்கு தனியாக, இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 18,000 அதிகபட்சம் 56,900 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 12/6/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கங்க. உங்களுடைய போஸ்ட் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. உங்களுடைய நேம், அதே மாதிரி ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே கேபிட்டலில் வந்து எழுதிக்கங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இயர், எவ்வளோ மந்த் ஆச்சு, டேட்டு என்ன அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான கேட்டகரி என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதணும். இதில் வந்து எஸ்சியில் வரீங்களா, எஸ்டியில் வரீங்களா, ஸோ இதற்கான அட்டாச்மெண்ட், அதாவது ஜெராக்ஸ் காப்பி வந்து கம்பல்சரி வந்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி. அதே மாதிரி உங்களுடைய நேஷனாலிட்டி, அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், ஸோ இதில் வந்து ஸ்டேட்டு, பின்கோடு கம்பல்சரி எழுதணும். அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து எழுதணும். அவங்க லெட்டர் போட்டால் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இமெயில் ஐடி, ஸோ இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 10th எங்கே படிச்சிருக்கீங்க, 12th அல்லது டிகிரி எங்கே படிச்சிருக்கீங்க, என்ன போர்டு, அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங் என்ன, சப்ஜெக்ட் என்ன, அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜ் இருக்கா இல்லையா, அடுத்து வந்து டைப்பிங் நாலேஜ் இருக்குமா இல்லையா, உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் எது தெரியும் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. டைப்பிங் தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிகிரி அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து எதாவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டெப்டி செக்ரட்டரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 67,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் அக்கௌண்டன்ட் இதுக்கு வந்து 35,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பப்ளிகேஷன் அசிஸ்டண்ட் 35,400 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட் 35,400 சேலரி. ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு தான் வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். மற்றதுக்கெல்லாம் வந்து தேவையில்லை. ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 25,500 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,000 ஸ்டார்டிங் சேலரியாக கொடுத்துருக்காங்க. தென் ஒவ்வொன்றே பார்த்திங்கன்னா இதில் 3 வேக்கண்ட்டு, ஸ்டெனோகிராஃபரில் 2 வேக்கண்ட்டு, மற்றதெல்லாம் வந்து ஒரு வேக்கண்ட் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 12 ஜூன் 2023. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து அது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமிலேருந்து கொடுத்துருக்கூடிய, அதாவது நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் சாகித்ய அகாடமி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர பவன் 35 ஃபிரோஸ்கர்க் ரோட், நியூ டெல்லி 110001. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. ஃப்ரோசைக் ரோடு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ டெல்லி தான். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது டெப்டி செக்யூரிட்டி, அடுத்தது சீனியர் அக்கௌண்டன்ட்டு, அதேமாதிரி பப்ளிகேஷன் அசிஸ்டண்ட்டு, அதேமாதிரி ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, பெங்களூரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மட்டும் பார்த்திங்கன்னா பெங்களூரு, சென்னையிலையும் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா அது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ எந்த போஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.